வணக்கம் பிரதர்ஸ். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் GT20 Pro அண்ட் போக்கோ F6 இந்த ரெண்டு ஃபோனுமே யூஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நான் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் அந்த ஃபோன்ஸில் ஒரு ஃபோன் குறிப்பிட்ட ஒரு ஃபோன் கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா நம்ம கொடுத்து வாங்குகிற காசுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். இனிமேல் டெக் ரிவ்யூஸ்லாம் பார்த்து கொஞ்சம் ஃபோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னா, நானுமே இது வரைக்கும் டெக் ரிவ்யூலாம் பார்த்து ஒரு தப்பான ஒப்பீனியன் வச்சுருக்கேன் ஒவ்வொரு பிராண்டு மேலே. விட்டுருங்க. ரீசன் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபோனும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஒவ்வொரு ஃபோனில் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றது. நானே இவ்வளோ நாளாக குருட்டுத்தனமாக டெக் ரிவ்யூவில் சொல்கிறதெல்லாம் நம்பி தான் ஒரு சில ஃபோன்ஸ்லாம் ஒரு சில பேருக்கு ரெக்கமெண்டும் பண்ணேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ரீசன் என்னென்னா, இவங்க யாருக்கும் எதுவும் செக் பண்ண தெரியாது, எல்லாம் தப்பாக தான் சொல்லுவாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ நான் அந்த வீடியோ போட்ட பிறகு நீங்கள் தமிழில் இருக்க டாப் சேனல்ஸ்லாம் சர்ச் பண்ணி பாருங்களேன், ஒரு நல்ல ஃபோனை எந்த அளவுக்கு மொக்கையாக சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதிலும் குறிப்பிட்ட ஒருத்தர் தரமாக பண்ணியிருப்பாப்பில். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் பெருசாக எடிட்டிங்லாம் எதுவும் இருக்காது. ஏன்னா எனக்கு வேலையை ஒரு 12-13 மணி நேரம் பார்த்துட்டு வந்து தான் வீடியோ ஷூட் பண்ணுவேன். பட் நம்ம போடுற கண்டென்ட்லாம் தரமாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்ட் டைமில் நான் GT20 Pro, போக்கோ F6, அதாவது ஒரு 25,000 பட்ஜெட்டுக்குள்ளே இப்போ கரண்டில் இருக்கிற அந்த ரெண்டு ஃபோன் தான் ஓரளவு பெஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் டிஸ்பிளே குவாலிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு GT20 Pro நல்லாவே இருக்குது. F6 நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஃபோனோட ரெண்டு சைஸும் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து GT20 Pro பெருசாக இருக்குது. அதே பேட்டரி பேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு GT20 Proவை விட போக்கோ F6 நல்லா இருக்குது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் மெயினாக நம்ம அந்த ஃபோனை வாங்குறதுக்கான காரணமே அதான். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு போக்கோ F6ல் ஒரு சில டச் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ திடீர்னு ஃபைட் பண்ணும்போது, இப்போ நானே இந்த ஃபைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதில் வந்து எனக்கு இப்போ ஃபயர் பட்டன் ஒர்க் ஆகலை. இந்த ரைட் சைட் டாப்பில் திடீர்னு உங்களுக்கு ஃபயர் பட்டன் ஒர்க் ஆகலை. பட் உங்களுக்கு GT20 Proவில் அந்த இஷ்யூ எதுவுமே கிடையாது. என்ன ஃபோனோட ஹேண்டிங் மட்டும் பெருசு. அதே ஹீட்டிங் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போக்கோ F6 அண்டு GT20 Pro இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது GT20 Pro வந்து ஹீட் ஆகுது. அந்த 120 Hz வச்சு விளாடும் போது. ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் மோடுக்கு பதில் இ-ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஆன் பண்ணி விளாடும் போது ஹீட் ஆகுது. பட் அந்த இ-ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டால் மட்டும்தான் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது. நான் செட்டிங் வீடியோ ஒன்று தனியாக போட்டிருப்பேன், GT20 Proக்கு என்னென்ன மாதிரி செட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ரெண்டு ஃபோனுமே வித்தவுட் கேம் பூஸ்ட், அதாவது கேம் பூஸ்ட் ஆன் பண்ணாமல் விளாண்டு பார்த்துருக்கேன். கேம் பூஸ்டர் ஆன் பண்ணாமல் விளாட்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டு ஃபோனுமே பெர்ஃபார்மன்ஸ் மொரட்டுத்தனமாக ட்ராப் ஆகுது. இந்த கேம் பூஸ்டர் தான் சொல்லப்போனால் அந்த 90 FPS கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் ரெண்டு ஃபோனுமே 90 FPS கொடுக்கறது கிடையாது. ஆனால் கேம் பூஸ்ட் ஆன் பண்ணணும் அப்படின்னா GT20 Proவில் உள்ள எக்ஸ்ரேனா வெறித்தனமாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராப் அப்படிங்கிறதே இல்லை. அதே கேம் டர்போ ஆஃப் பண்ணோம் அப்படின்னா வெறும் 69 FPS தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா FPS மீட்டர் வந்து எனக்கு ஆன் பண்ணால் அந்த காசு கட்டுறதுனால நான் அதை ஆன் பண்ணாமல் வச்சுருக்கேன். நமக்கே தெரியும்ல இது எந்த ரேஞ்சுக்கு குறையுது அப்படின்ட்டு. சாலிடாக ஒரு 60 கிட்ட போயிட்டு தான் மறுபடியும் 90 வருது. அதே கேம் பூஸ்ட் ஆன் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குது. பட் ஃப்ரேம் ரேட் அடி ஆகுது. கேம் பூஸ்ட் வந்து அதை அப்படியே மேனேஜ் பண்ணி கொடுக்குது. இதே கதையை தான் போக்கோலையும் பார்க்குது. பட் போக்கோ பரவாயில்ல. இதுக்கு முன்னாடிலாம் கேம் பூஸ்ட் ரொம்ப மோசமாக இருக்கும். கேம் பூஸ்டால் தான் ஃப்ரேம் ட்ராப்பே ஆகும். இப்போ அப்படி கிடையாது. ஓரளவு F6ல் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க கேம் பூஸ்டரை. அடுத்து ரெண்டு ஃபோன்லேயும் இன்னொரு பெரிய பிரச்சனை. அந்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுக்கு GT20 Proவில் UFS 3.1 தான் கொடுத்துருக்காங்க. போக்கோ F6ல் 4.0 கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GT20 Proவில் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கதான்னு கேட்டால் அடி வாங்கலை. ஏதோ ஒரு பிரச்சனையாகவே இல்லை. சொல்லப்போனால் GT20 Pro ஓப்பனாக சொன்னால் போக்கோ F6ஓட கேமிங்கு பயங்கரமாக இருக்குது. எந்த இடத்துலையுமே அந்த லேக் பிசு தட்டவே இல்லை கேம் டர்போ நம்ம ஆன் பண்ணி விளாடும் போது. ஆனால் போக்கோ F6 தலையும் கொஞ்சம் அப்பப்போ உட்காந்துடுறாப்பில். ஆனால் க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டு பார்க்குறப்போ போக்கோ F6 நல்லா இருக்குது. ஓரளவு மேனேஜ் பண்ணிடுது அந்த புல்லட் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே. ஏன்னா நான் விளாட்ற ஒய்ஃபை வந்து கொஞ்சம் அப்படி தான் கோக்கமாக்க தான் கொடுத்துருப்பாங்க. ரீசன் என்னென்னா, இது மெட்ரோ சிட்டி கிடையாது அப்படிங்கிறனால பிங்கு ஹையாக கொடுத்துருப்பாங்க. நம்ம நினைப்போம் கேமில் கீழே கட்டுறது பார்த்திங்கன்னா இந்த 20 ms 30 ms இந்த பிங்கு தான் ஹையானதான் அடி விழாதுன்னு நினைப்போம். பட் நம்ம யூஸ் பண்ணுற நெட்ஒர்க்கில் ஒரு பிங்குன்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பொறுத்து தான் நமக்கு நெட்டு என்ன ஸ்பீடு கிடைக்குது, அதை என்ன மாதிரி அடி வாங்குறது அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கு பண்ணணும். இதில் வந்து மெயின் ரீசன் என்னென்னா, இப்போ போக்கோ F6 GT20 Pro இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு போக்கோ F6 வந்து நெட்ஒர்க்கை நல்லா பிக்கப் பண்ணி கொடுக்குது. பட் GT20 Proவில் நெட்ஒர்க் இஷ்யூ வந்து இருக்குது வைஃபை யூஸ் பண்ணும்போது. அதே மொபைல் நெட்ஒர்க் யூஸ் பண்ணும்போது GT20 Pro வந்து மொபைல் நெட்ஒர்க்கை நல்லாவே பிக்கப் பண்ணி கொடுக்குது. போக்கோ F6 வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து கொடுக்குது. வைஃபைக்கு பெஸ்ட்டான மோடம் வந்து எனக்கு தெரிஞ்சு போக்கோ F6ல் கொடுத்துருவாங்க போல இருக்குது. அதனால தான் போக்கோ F6 எடுத்து கொடுக்குது. இல்லை உங்களுக்கு GT20 Proவில் சரியாக ஆப்டிமைஸ் பண்ணலையே என்னன்னு தெரியல. ஏன்னா 8200 அல்ட்ரா சிப் செட்டு நான் இதை தவிர வேறு பிராண்டில் எதுவும் யூஸ் பண்ணி பார்க்கல இது வரைக்கும்.
யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும் இது எதில் உள்ள பிரச்சனை அப்படின்ட்டு. ஒரு சில ப்ராசஸரில் உள்ள மோடம் சரியில்லைன்னா கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கலாம். பட் காமனாகவே உங்களுக்கு வந்து மீடியாடெக்கில் கொஞ்சம் வைஃபை இஷ்யூ வர்றது காமனான ஒரு விஷயந்தான். அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜைரோஸ்கோப் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, கேமிங்காக ஜைரோஸ்கோப்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க பிளேயர்ஸ் எல்லாமே. அதில் வந்து உங்களுக்கு F6ல் லேக் இருக்குது. இப்போ ஒரு லாங் ரேஞ்ச் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரேம் ட்ராப் இருக்குது. பட் அதே மாதிரி காரில் போகும்போது ஸ்ப்ரே பண்ணுறீங்கனாலும் போக்கோ F6ல் ஃப்ரேம் ட்ராப் இருக்குது. GT20 ப்ரோவில் அந்த ஃப்ரேம் ட்ராப்பே இல்லை. என்ன தலைவனுக்கு ஏற்ற கூலர் மட்டும் ஒன்று போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தரமான ஃபோனுன்னு சொல்லலாம் GT20 ப்ரோ. இந்த 2 ஃபோனில் நீங்கள் எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் நான் விளாடணும், ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருந்தாலும் பரவாயில்ல, நான் கூலர் போட்டு மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் GT20 ப்ரோ வாங்கிடலாம். அதே F6 எதுக்குன்னா ஓரளவுக்கு ஹீட் மேனேஜ் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு F6 வாங்குறதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். இன்னும் UFS 4.0 கொடுத்துருக்காங்க, அது நமக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், மற்றபடி பெருசாக ஒரு இது யூஸும் இருக்காது. ஆனால் இவனுங்க வந்து 8s Gen 3ல் கொடுக்க முடியாத ஆப்டிமைசேஷனை அவனுக்கு 8200 அல்ட்ராவில் கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன் வரும். அதோட ஆண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வெறும் 9 தான், ஒரு 1 மில்லியன் கூட தொடலை. அந்தளவு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு சிப்செட்டில் வெறித்தனமான சாஃப்ட்வேர் அப்டேட்டை கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் ஹைப்பர் OSஐ விட இன்ஃபினிக்ஸ் அவனோட XOSஐ தரமாக பில்ட் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லலாம். அப்படி ஆப்டிமைசேஷன் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட் ப்ராசஸரை வச்சு இந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ண தெரிஞ்சவங்க ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் கையில் இருந்தால் என்ன மாதிரி பண்ணியிருப்பானு யோசிச்சு பாருங்கள். ஹைப்பர் OS என்ன இருந்தாலும் சரி, XOS கிட்ட கற்றுக்கணும். நீ இன்ஃபினிக்ஸ் கரண்ட்டை எப்படிடா OS ஆப்டிமைசேஷன் பண்ணணும்னு கற்றுக்கணும். ஆனால் போக்கோ F6ல் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரீசன் என்னென்னா கஸ்டமர் ரோம் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். நீங்கள் கஸ்டமர் ரோம் போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போக்கோ F6 உங்களுக்கு தரமான ஃபோனாக இருக்கும். ஏன்னா இந்த இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் OS இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஓரளவு எந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ கொஞ்சம் ஜெனியூனாக தான் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவு லைக் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து போக்கோ X7 ப்ரோவோட ஒரு ரிவ்யூ வந்துட்டுருக்கு. ஃபோன் ஒரு 1 டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் என்ன ஏதுன்னு தெரியல. இந்த அன்றைக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவாக சொல்லிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.